சோசியல் மீடியால லட்சக்கணக்கான ஃபேக்கான ஐடியை உருவாக்கி குறிப்பிட்ட அரசியல் தலைவருக்கு ஆதரவாகவும் ஃபேக் நியூஸ், பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், பொய்யான பிம்ப கட்டமைப்புகளை உருவாக்குற ஒரு அமைப்பு தான் ரூட் மாஃபியா. அவங்க பரப்புற பொய் செய்திகளை மறுத்தோ ஆதாரத்தோட உண்மைகளை மக்கள் கிட்ட சொன்னாலோ அவங்கள குறி வச்சு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவாங்க. இதை எதிர்த்து ஒரு குரல் வந்தா கூட அவங்க குடும்பத்தையே ஆபாசமா அருவருப்பா திட்டுவாங்க. இதன் மூலமா அவங்க மேலும் தங்களோட கருத்துக்களை பதிவிடுறத தடுப்பாங்க. இது சாதாரணமா 1-2 பேர் செய்யற வேலை இல்ல. ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஒரு ஐடி கம்பெனில உட்கார்ந்து வேலை செய்யற மாதிரி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் ரூட் மாஃபியா. இதுல தமிழக மக்கள் எப்படி ஏமாத்தப்படுறாங்க அப்படிங்கறத தி ஹிந்து ஆங்கில நாளேடு அவங்களுடைய வலைதள பக்கத்துல ஆதாரத்தோட அம்பலப்படுத்தியிருக்காங்க. தேர்தலுக்கு முன்பும் திரு விஜய் அவர்கள் முதல்வரானதுக்கு அப்புறமும் சோசியல் மீடியால பல பொய்யான தகவல்களை இந்த ரூட் மாஃபியா அப்படிங்கிற நிறுவனம் பரப்பிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. தாவேக்கால 25க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில வெற்றி பெற்றதா அவங்க பரப்பிட்டு